ஓம் பரியாரேஸ்வராய நமः. ஓம் கள்ளபுரீஸ்வராய, ஓம் கணபதீஸ்வராய நமः. ஓம் பக்தீஸ்வராய நமः. ஓம் பரமேஸ்வராய நமः. ஓம் பிரபுரீஸ்வராய நமः. ஓம் பிரபுரீஸ்வராய நமः. ஓம் பரமேஸ்வராய நமः. ஓம் பரசுந்தரேஸ்வராய நமः. ஓம் கன்னிகர்ணேஸ்வராய நமः. ஓம் கன்னிபுரீஸ்வராய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். செவ்வாய்க்கிழமை காலையில் 4:30 மணி ஆகுதுங்க. 4:45 4:30 மணிக்கு 4:25க்கு நான் எந்திரிச்சேன். குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட போகிறேன். நேற்று வந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு கூட பேசினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. நேற்று நைட்டு பேசினேன். அப்புறம் நேற்று வந்துட்டு ஒரு 2-3 டைம் கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன். அவங்க வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீ டைம் வந்துட்டு கிடைக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் அதை மீறியுமே வந்துட்டு கால் பண்ணால் பேசினோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷம், ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபீலில். சரி, நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. நீங்கள் யாராவது உங்களோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணி இல்லை திரும்ப வந்துட்டு மீட் பண்ணுறப்போ இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்ஸ் எந்திரிக்கிற ஹேபிட்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீலுங்க. அதாவது வந்துட்டு நம்ம நிறைய பேர் காலையில் எந்திரிக்கணும்னு எல்லாருக்குமே பிடிக்கும். ஐயோ எந்திரிக்கவே கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டோம் இல்லைங்களா. அது மாதிரி காலையில் எந்திரிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். பட் எந்திரிக்க முடியாது அவங்களால. அதுதான் அவங்களோட முதல் எதிரியே. அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க, நம்மளோட முதல் வெற்றி என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் நம்ம தூக்கத்தை உதறி தள்ளிட்டு நம்மளால் எந்திரிக்க முடியுதுனாலே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நமக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு வெற்றி அதுதான். மற்றதுலலாம் நம்ம ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலாம். இதில் நம்ம ஜெயித்தாலே மற்றதில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த தூக்கத்தை உதறி தள்ளிட்டு எந்திரிக்கிறது வந்துட்டு சில பேருக்கு முடியாமல் இருக்கும். அது நிச்சயமாக முடியாத ஒரு காரியம் கிடையவே கிடையாது. அது வேறு யாராலையும் ஆக போகிற காரியம் கிடையாது. நம்ம மனசு சார்ந்த ஒரு விஷயம். நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிக்கலாம். காலையில் எந்திரிக்கிற அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த ப்யூரிஃபையான ஒரு ஏரு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கும். காலையில் பூஜை பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க நிறைய பேர். அதில் அந்த டைமை எந்திரிச்சு ஃபீல் பண்ணவங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். நான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களையுமே காலையில் எழுப்பிவிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பாங்க. பட் வந்துட்டு எந்திரிக்கணும் அப்படின்னு தெரியும். தம்பி வந்துட்டு சொன்ன உடனே எந்திரிச்சிடுவான். அவனுக்கு காலை நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவன் 6 மணிக்கு மேலே தூங்குனதே வந்துட்டு ரொம்ப ரேரு. எல்லா நாள்லேயும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் 7 மணி வரைக்கும் தூங்குவான் லீவ் டேஸில். மற்றபடி எழுப்பி விடலை அப்படின்னு சொன்னால் நான் எந்திரிச்ச உடனே அவன் எந்திரிச்சிருவான். ஒரு 5:45 போலேயே எந்திரிச்சிருவான். இல்லைன்னா 6 மணிக்கு மேலே அவன் தூங்குனதே கிடையாது. மற்றபடி எந்த நேரத்தில் எழுப்பி விட்டாலும் அவன் எந்திரிச்சிருவான். அது மாதிரி 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போயிட்டு இப்போது 4:45 தானே ஆகுது. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு என்னோடய ஒர்க்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தம்பியை எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் எந்திரிச்ச உடனே காஃபி கேட்பான். ஸோ இனிமேல் தான் குழந்தைங்கள எழுப்பி விடணும். எழுப்பி விட்டாச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பாய்.